18வது மந்திரம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல மொத்தம் 18 மந்திரங்களாக்கும் இருக்கு. அதுல 18வது மந்திரம். அக்னே நயா சுபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவா வயுனானி வித்வான் யுயோதி அஸ்மாத் ஜுஹராணம் ஏனஹ பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேமா. என்ன சம்பந்திச்ச எல்லா கர்மங்களையும் உபாசனைகளையும் தெரிஞ்சிருக்கிற அக்னி தேவா, நான் செஞ்சிருக்கிற தர்ம அனுஷ்டானத்தோடு பலம் அனுபவிக்கிறதுக்காயிட்டு என்ன சிரேஷ்டமான மார்க்கம் உத்தராயண மார்க்கம் வழியா நயிக்கணுமே. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் செஞ்ச எல்லா துஷ்கர்மங்களையும் இல்லாம பண்ணணுமே. சரீரத்தில் இருக்கிற சக்தி இல்லாம போனதால எனக்கு நமஸ்காரம் ஒன்றும் பண்ணறதுக்கு சாதிக்காது. அதனால மறுபடியும் மறுபடியும் நமஸ்கார வசனங்களால உங்களை நான் இதா ஸ்துதிக்கிறேன். மரண சமயத்தில் இருக்கிற கடைசி பிரார்த்தனையாக்கும் இந்த பிரார்த்தனை. அக்னிய கூப்பிட்டு பிரார்த்திக்கிறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். மரணத்துக்கு அப்புறம் மனுஷனுக்கு 2 கதிகளாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தட்சிணாயனவும் உத்தராயணவும். பிதிர்யானம் அப்படி இல்லைனா தூம மார்க்கம் அப்படின்னும், தேவயானம் அப்படி இல்லைனா அர்ச்சிர் மார்க்கம் அப்படின்னும் இதுக்கு சொல்லப்படுறது. தட்சிணாயன மார்க்கம் வழியா போறத சந்திரலோகத்துல எத்தி சுகம் அனுபவிச்சு மறுபடியும் பூமிக்கு திரும்பி வரணும். உத்தராயண மார்க்கம் வழியா போறவா சூரியலோகம் வழி பிரம்மலோகத்துல போய் சேர்ந்து கல்பாந்தம் வரைக்கும் அங்க இருந்து அதுக்கப்புறம் முக்தி பிராபிக்கிறா. கிரமமுக்திக்கான மார்க்கமானதுனால உத்தராயணம் சோபனமான மார்க்கமாயிட்டு சொல்லப்படுறது. ஹிரண்ய கர்ப்ப உபாசகனாயிருக்கிற யோகி தனக்கு அவகாசப்பட்ட உத்தராயண மார்க்கம் வழி இந்த ஜீவனை கொண்டு போகணும் அப்படின்னு அக்னி தேவன் கிட்ட பிரார்த்திக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அதுக்கு தடசமாயிட்டு ஏதாவது பாபங்கள் இருந்தானா அதெல்லாம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நமஸ்கார வசனங்களால ஸ்துதிக்கிறது. ஜீவன் சரீரத்துக்குள்ள மரண சமயத்துல கடைசி பிரார்த்தனை பணர்தாக்கும் இந்த மந்திரம். தேவதா உபாசனை செஞ்சும் സ്വധർമ്മം അനുഷ്ഠിച്ചും വാഴற ഒരു யோகியோடு அந்திம பிரார்த்தனையாக்கும் இது. மரணத்துக்கு அப்புறம் ஜீவனுக்கான மார்க்கங்கள் என்னோடு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னோட பந்துக்கள் அக்னியில சமர்ப்பிப்பா. அக்னி தேவா என்னோட ஜீவனை உத்தராயண மார்க்கம் வழியா கொண்டு போகணுமே அப்படின்னாக்கும் பிரார்த்தனை. தேவா அக்னே அக்னி தேவா நய சுபதா என்னோட இந்த ஜீவனை என்னோட சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனை உத்தராயண மார்க்கமா இருக்கிற கிரமமுக்தி மார்க்கமான சிரேஷ்டமான வழியில கொண்டு போகணுமே அப்படின்னு ஜீவன் அக்னி தேவன் கிட்ட பிரார்த்திக்கிறது. அஸ்மான் என்னோட ஜீவனை இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனை ராயே சல்கர்ம பல அனுபவத்துக்கு ஆயிட்டு என்ன நல்ல வழியில கொண்டு போகணுமே. ஜீவிதத்துல
நல்ல கர்மங்கள் செஞ்சானா மட்டும்தான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணறதுக்கு சாதிக்கும். பகவானுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை. அதனால நன்மை செஞ்சா மட்டும்தான் பகவான் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நடத்துறதுக்கு சாதிக்கும். அஸ்மான் ஜீவன் அப்படிங்கிற என்னோடு விஸ்வானி எல்லா வயுனானி கர்மங்களையும் ஞானங்களையும் வித்வான் தெரியற துவம் பகவானே நீங்கள் என்ன சிரேஷ்டமான மார்க்கத்துல கொண்டு போகணுமே. இந்த ஜீவித யாத்திரையில நசிக்கிற இந்த சரீரத்துல உட்கார்ந்துட்டு நான் செஞ்சு கூட்டின பாபகர்மங்கள் எண்ணினா ஒடுங்காத அத்திரைக்கும் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். தவறாக்கும் அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷத்துல தெற்று குற்றங்களை எல்லாம் நான் நிறுத்திட்டேன். இருந்தாலும் பலதும் நான் செஞ்சுட்டேன். பொறுக்கணுமே, என்னுடைய எல்லா பாபத்தையும் மன்னிச்சு இல்லாம பண்ணணுமே. பலதரத்துல நான் உங்களை மானசீகமாயிட்டு நமஸ்காரம் பண்றேன். மரண கிடக்கையில படுத்துட்டு இருக்கிற நான் அனங்காபாறையாயிட்டு படுத்துட்டு கிடக்கிறேன். என்னோட விரல் பாதங்கள் கூடியும் அசைக்க முடிய மாட்டேங்கிறது. எப்படி நான் நமஸ்காரம் பண்ணுவேன்? அஸ்மது என்னோடு ஜுஹரானம் கன்னிங்கான அடுத்தவாளை சீட்டிங் பண்ணுற வஞ்சனாத்மகமாயிருக்கிற ஏனஹா பாபத்தை துவம் நீங்கள் யுயோதி இல்லாம பண்ணணுமே. அடுத்தவாளை துரோகிச்சுண்டாக்குமே நான் பாப கர்மங்களை எல்லாம் செஞ்சது. அதை மன்னிச்சு என்னை ரட்சிக்கணுமே. வஞ்சனையும் தட்டிப்பும் வெட்டிப்பும் கொலையும் கொள்ளையும் எல்லாம் பலதும் நான் என்னோட இந்த ஜீவிதத்தில் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கிற பாபத்தை எல்லாம் நீங்கள் இல்லாம பண்ணணுமே. தே பகவானே உங்களுக்கு பூயிஷ்டாம் ரொம்ப ஜாஸ்தியான நம உக்திம் வாக்குகளால நமஸ்காரத்தை விதேமா நான் செய்யறேன். சரீரத்தால நமஸ்காரம் செய்ய முடியல, அதனால வார்த்தைகளால நமஸ்காரத்தை செய்யறேன். என்னோடு நமஸ்கார வாக்கியத்தை ஸ்வீகரிச்சு என்னோட ஜீவனை நல்ல வழிக்கு கொண்டு போகணுமே பகவானே. நம உக்திம் விதேமா வாக்குகளால நமஸ்காரத்தை செய்யறேன். என்னால இது மட்டும்தான் சாதிக்கும். மனசால மட்டும்தான் நமஸ்காரம் செய்யறதுக்கு சாதிக்கும். நீங்கள் இந்த நமஸ்காரத்தை ஏத்துக்கணுமே இப்படின்னு சொல்லிண்டு இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து முடிவடைகிறது. உபனிஷத்துகள் ஆரம்பிக்கிறதையும் முடியறதையும் உபனிஷத்தோடு அந்த சாந்தி மந்திரத்தை சொல்லணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.